எல்லாருக்கும் வணக்கங்க. ராகி சேமியால இனிப்பு சேமியா ஏற்கனவே பார்த்தோம். இப்போ வந்து காரம் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 லிட்டர் தண்ணியில் ஒரு தேவையான அளவு பொடியுப்பு எடுத்துட்டு இந்த சேமியாவை ஒரு 2 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். ஊற வச்ச சேமியாவை ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்து இதை வந்து நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இனிப்பும் காரம் பிடிக்கிறவங்களுக்கும் காரமும் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டுட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது ஆற வச்ச சேமியாவை போட்டு இது கூட போட்டு நல்லா கிளறிட்டு கூடவே டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம லெமன் ஜூஸும் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. டேஸ்டியான ராகி கார சேமியா ரெடிங்க. தேங்காய் சட்னியோட சர்வ்